அவ வந்து ஜாலியா வந்து பொறுக்கின்வா. பட் அந்த இடத்துல எனக்கு ஹர்ட் ஆகும். அது எப்படி நீ பொறுக்கின்னு சொல்லலாம்? நான் பாக்கிறதுக்கு நான் பொறுக்கி மாதிரி இருக்கேனா? இல்ல சார், அவ ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவா, நான் எங்க இருக்கேன் எதுன்னு கேட்க மாட்டா. பொறுக்கி எங்க பொறுக்கிட்டு இருக்கேன்னு கேட்பா. அப்படி சொல்ல அந்த பொறுக்கி வேற அந்த அதுல அப்படி சொல்லப்பா. சீ நார்மலா பேசிட்டு இருப்போம் கிளாஸ்ல, திடீர்னு செருப்பால் அடி பண்ணுவாங்க. அப்போ ஒரு மாதிரியா இருக்கும். கொஞ்ச நேரத்துல நாங்க சிரிச்சிட்டு அதை கண்டுக்க மாட்டோம். அது எப்படி தாண்டறீங்க? உங்களுக்கு கோவம் வராதா? Sympathy is not required in relationship. Please stop it there. Don't take it to sympathy. Gain respect, gain love, gain more love. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். தம்பி வணக்கம் தம்பி. காதலிலும் கூட தன்மானம் பார்க்கத்தான் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செக்மெண்ட். டெஃபினெட்லி காதல்ல போய் தன்மானம் பார்க்கிறது, இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் பார்க்கறது, காதல் என்பது விழுந்து கிடப்பது, அதுல அமிழ்வது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செக்மெண்ட். தன்மானமா? நோ. அது எங்க இருக்கு? என் வீடு சொன்னா நான் கேட்கல, எங்க அம்மா அப்பா சொன்னா அதை கேட்டுக்க மாட்டேன். ஆனா அதே செயல என் அன்புக்குரியவர் அல்லது அன்பா ஆணோ பெண்ணோ சொன்னா நான் செய்வேன். சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. அதானடா அதேதான் சொல்லிரவா. இந்த மாதிரி நீ நடந்துக்காத, இது ஒருவேளை எங்க மம்மி டாடி சொல்லிருந்தாங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். நான் இப்படிதான் இப்ப என்ன நான் இப்படிதான் நீங்க சொல்றதுக்காக என்னால மாத்திட்டு இருக்க முடியாது அப்படின்னு நான் சொல்றேன். அது குடும்பத்து பெண்கள் நல்லா வீட்டுல சொல்லி கொடுத்து வளர்த்தா வரும், இல்லனா வராது. ஆனா அவங்க சொன்னா வந்து ஓகே உனக்காக நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அது சடனா அது எப்படிதான் எனக்குள்ள அந்த சேஞ்ச் வருதுன்னு எனக்கு தெரியல. வாயிலடி வடக்கு மாத்தி வரைக்கும் போகுது. அவங்க சொன்னா விஜி பாப்பா இது நான் சொல்றதை கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து அதுல கிடையாது. அவ்வளவுதான். ஓகே அவ்வளவுதான். ஓகே அதான் நல்லா எனக்கு வந்து பிறந்திருக்கவாரு உன்னை எல்லாம் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. சார் ரேஷனுக்கு போக சொல்லுவாங்க சார் மம்மி காலங்கத்துல எல்பி. அதுவே வந்து அவன் நான் கூட வரேன் வாடா போலாம் அப்படின்னா கிளம்பிடுவேன். இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். சமைக்கவே எனக்கு தெரியாது. யாழ் வந்து எனக்கு சமைக்க தெரியாதுடா நீ கத்துக்கோ அப்படின்னாங்க. எங்க அம்மா சொல்லி எனக்கு கேட்டது இல்ல. அதனால இப்போ ஓரளவு சமைக்க கத்துனது. எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? மாப் போட சொல்லுவாங்க சார் அம்மா. வீட்டுக்குள்ள வந்து போட்டுருவேன் மாப் எப்படியாவது. அவனை கவனிச்சியா கொஞ்ச நாள் ஆள் மாறிட்டே வரான். வராண்டா இருக்கும் சார். வராண்டால வந்து போற வர பொண்ணுங்க எல்லாம் பாப்பாங்க, ஆன்டிஸ் எல்லாம் பாப்பாங்கன்னு சொல்லிட்டு வெளியே போய் மானகட்ட மூதறிகளா நீ ஏன்டா ஒண்ணு மாப் போட்டு முடியல ஒண்ணு அப்படின்னு வேக வேகமா போயிட்டு வெளியே மாப் போட்டு யாருக்கும் தெரியாம குடும்பம் உடனே உள்ள வந்துடும் சார். அறிவு கெட்ட நாதாய். அவனுக்கு எப்படியே கலெக்டர் மாதிரி போன்ல உத்தரவு போடுவாங்க. அதை கேட்டு வந்து சொல்றியா? வெட்கம் கெட்டவன். எந்த வார்த்தைகள் காதலில் உங்கள் தன்மானத்தை சீண்டுகிறது? வாய் மூடுறியா, கொஞ்சம் அடங்குறியா, இந்த மூடுறியா, இந்த ஆக்ஷன் சொல்லு நேரம். சீ அப்படின்னு சொல்ற ஒரு சொல் எனக்கு அப்படியே சுர்றன்னு. இவ்வளவுதான். ஹலோ சீ வெயிடி போன கீழே எவடியவா மரியாதை இல்லாம பேசுறவா? அந்த கேரக்டர் இந்த சீங்கறவர் சீ அப்படினா துச்சமாக மதித்தல். சொல்லுமா? அப்படிலாம் நான் சொல்ல கிடையாது. சொன்னதை மட்டும் சொல்லு. தேவையில்லாம ஏதாச்சும் பேசுறேன். சொல் மட்டும் இல்ல சில செய்கைகள் கூட. ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கூப்பிட்டா எனக்கு ரொம்ப கோவம். ஓ ஓகே. இந்த நாய் கூப்பிடுற மாதிரி ஜூஜூன்னு கூப்பிடுற மாதிரி இருந்தா எனக்கு ரொம்ப கோவம் வரும். டேய் என்கிட்ட சீரியஸா பேசாங்கடா, அப்புறம் எனக்கே சிரிப்பு வந்துரும். சில நேரம் ஸ்பரிசம் மேல படுற விரல் கோவத்தினால இப்படி உதறி விடும்போது ரொம்ப உச்சகட்ட கோபங்கள் வரும். நம்மளோட ரொம்ப கோவக்காரனா இருக்கானே. ஏதாவது ஒரு விஷயம் கேக்குறப்ப உன்கிட்ட எல்லாம் சொல்ல முடியாது, உன்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. உன்கிட்ட சொல்லுங்கற அவசியம் இல்ல. உன்கிட்ட சொல்ல முடியாது. என்னத்தை சரியா சொல்லிட்டாடியா? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் மூஞ்ச பார்த்தானே சொல்லிட்டு இருக்கீங்க. மூஞ்ச பார்த்து சொன்னா சரியா வந்துருவியா? தேவையில்லாத விஷயம். போடா. உனக்கு என்ன தெரியும் அப்படின்னுவாங்க. நம்ம இன்னும் முட்டாள் மாதிரியும் அவங்க வந்து புத்திசாலி மாதிரியும் சொல்லுவாங்க. உனக்கு என்ன தெரியும், நீ வேஸ்ட்னுவாங்க. நான் ஏதோ முட்டாள் மாதிரியே பேசுவார். நீ வேஸ்ட் எடுத்து எவ்வளவு பேர் அசிங்கம் ஒரு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் அந்த இடத்துல. நம்மளாம் ஏன்டா இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவோம் அந்த ஒரே வார்த்தையில. சாவும்ல செத்த பையல நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையல. நீ முதல்ல கிளம்பு. இத்தனை பேர் நடுவுல இருப்பாங்க, நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு இங்க இருந்து. செம்ம காண்டாவும் சார். போடா நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சற போ. ஓடியா போடா. ஓடியா போடா மாலையா போடா. நான் பஞ்சாயத்துல பேசல. என்ன பண்ணுவீங்க? ஓங்க அறிஞ்சிரலாம் போல தோணும். என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். அங்கேயே தான் வேணும்னே நிப்பேன். ஓ அங்கேயே வேணும் தான் நிப்பீங்க. சோ என்னை கிளம்ப சொன்னா நான் உன்னை அனுப்பிட்டேன். நீ கிளம்பு. நான் ஏன் கிளம்பணும்? ஓ ரெண்டு சரியான ஆள் தாமா. வேற அவ்வளவுதான். இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க, மூஞ்சிலி முடிக்க மாட்டேன். அவ வந்து ஜாலியா வந்து பொறுக்கின்வா. பட் அந்த இடத்துல எனக்கு ஹர்ட் ஆகும். அது எப்படி நீ பொறுக்கின்னு சொல்லலாம்? நான் பாக்கிறதுக்கு நான் பொறுக்கி மாதிரி இருக்கேனா? தப்பு இல்ல. அதாவது இம்பார்ட்டன்டான விஷயம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதான் அதாவது லைக் தே ஷுட் நோ. நான் உனக்கும் தெரியணும்ங்கிறதுக்காக தான் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பேசுவோம், சொல்லிட்டு இருப்போம். சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நம்ம பேசிட்டே இருப்போம், கண்டுக்காம அவங்க பாட்டு திரும்பி வேற வேலையை பாக்குறது. சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அது நான் ஜாஸ்தி என்னோட ரெஸ்பெக்ட் எல்லாம் தூண்டும். சாரி கடுங்கரா நீயுமாடா காண்டாவுதா சொல்லிட்டு இருக்கோம். இங்க திரும்பி பாத்துக்கிட்டு இருக்கானே.
இப்ப நீங்க சொல்ற விஷயம் லவ்ல உட்கார்ந்து இதை பேசிட்டு இருக்காங்க, எனக்கு போர் அடிச்சா என்ன யாரெல்லாம் ஸ்பான்சர் அப்படின்னு பாத்துட்டு இருந்தேன். அப்ப அவங்களுக்கு எவ்வளவு போர் அடிக்கும்? ஆரம்பிக்கும் போது நல்லா போய்கிட்டு இருக்கு, முடியும் போது ரொம்ப கவலைப்படுத்திடுறாங்களே. நமக்கு அதெல்லாம் கிடையாது பாஸ். நீ என்ன வேணாலும் சொல்லிக்க. தன்மானமா எனக்கா காதல் அது கிடையாது. அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. சீப்போங்கிற வார்த்தை சொன்னா கூட நான் கண்டுக்க மாட்டேன். இட்ஸ் ஓகே. அடுத்த ஒரு இன்னும் 1 hourல அது மாறிடும். அதை நான் பிடிச்சி வச்சுட்டு 1 yearக்கு நான் அதை எடுத்துட்டு போக முடியாது. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நீ ஆம்பளைன்ற வார்த்தை வந்து ஒரு ரொம்ப அதிகமா ஹைப்ல இருக்கும் கேட்டுருவாங்க. இட் ஹேப்பன்ஸ் அப்படி நம்ம சிம்பிளா கலாய்ச்சிரும், அப்படியே ரஃப் ஆயிடும். ஐயோ. ஓகே, ஆனா நீ ஆம்பளை அப்படின்னு கேட்டா உங்களுக்கு ஹர்ட் ஆயிடாதா? உங்களுக்கு சார் அவங்க கோவத்துல கேக்குறதெல்லாம் வச்சுட்டா லைஃப்ல நல்லா இருக்கா சார்? ஹாப்பினஸ் மிஸ் ஆயிடும் டோட்டலா. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? நார்மலா பேசிட்டு இருப்போம் கிளாஸ்ல, திடீர்னு செருப்பால் அடி பண்ணுவாங்க. அப்போ ஒரு மாதிரியா இருக்கும். கொஞ்ச நேரத்துல நாங்க சிரிச்சிட்டு அதை கண்டுக்க மாட்டோம். அதை எப்படி தாண்டறீங்க? உங்களுக்கு கோவம் வராதா? அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். இதை நாங்க 2 பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. நம்மள உண்மையா நேசிக்கிறவங்க கிட்ட நம்ம அதை எதிர்பார்க்கறது தப்பான்னு தோணும். அப்படின்னா நீங்க ஒரு செல்லா காசுன்னு சொல்லுங்க. ஒருவேளை அவங்க அடிச்சே விட்டாங்க, சும்மா கேக்குறேன், அடிச்சே விட்டாங்க இல்ல அந்த இடத்துல இருந்து சைலண்டா போயிடுவேன். அடுத்து நடக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நடக்கிறது நாராயணன் கையில இருக்கிறது ஈசங்கல்னு போ, நம்ம கையில என்ன இருக்கு? இல்ல சார், அவ ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவா, நான் எங்க இருக்கேன் எதுன்னு கேட்க மாட்டா, எங்க பொறுக்கிட்டு இருக்கேன்னு கேட்பா. ஏண்டா நம்மளுக்கு மானவசமே கிடையாதுல்ல? அழகு போச்சுலனே. அந்த பொறுக்கி வேற, அந்த ஐயோ அதுல அப்படி சொல்லப்பா. சீ இவர் பேசுறான் பேச்சு நல்லா புளி முட்டை ராமசாமி மாதிரி. எனக்கு என்னமோ வந்து அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு சொல்றோம்ல, அந்த தன்மை சுயமரியாதை, இதுதான் அழகியல், இதுதான் விழுமியம். இதுதானே கேள்வி? ஆமா. இதுதானே வாய்ப்பாடு? ஆமா. அதுதானே சூத்திரம்? இதுதான் வந்து ஒரு நேர்த்தியான பொய்மையற்ற ஒரு வாழ்வியலுக்கு அழகு சேர்க்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? சீன்ற அந்த ஒரு வார்த்தை தான் இப்ப நான் சொல்றேன். எனக்கு அது சொன்னதுமே சுருன்னு இருக்கு. அந்த சீ வார்த்தை என்ன வந்து நெருடற மாதிரி, அந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். பாஸ், ஓடு உடைஞ்சாம ஆத்திரலாம், மனசு உடைஞ்சாம ஆத்த முடியாதுன்னு காமராசர் ஒரு காலத்துல சொல்லியிருக்காரு. பார், காமராசனா சொல்லிராஜனா? இல்ல சார், இதுல என்னன்னா, ஏன்னா சுயமரியாதை எதிர்பார்ப்பவன் சுயமரியாதையை கொடுப்பான். ஐயோ, இவர் பெரிய ஷேக்ஸ்பியர் பிலாசபி எல்லாம் பேசாரு. ஆக்சுவலி ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா நான் கடையில நின்னு திங்ஸ் வாங்கிட்டு இருந்தேன், ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தப்போ அப்போ வந்து என்னோட லவர் வந்து வந்தாங்க. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. வந்துட்டு என் ஃப்ரெண்ட் கூட இருந்தாங்க, கூட இருந்தோம். அந்த இடத்துல பட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, அடி செருப்பால அப்படின்னு என்ன சொல்லிட்டாரு. அப்படியே அங்க இருந்தவங்க எல்லாருமே என்ன பார்த்தாங்க. இந்த இடம் தான் தெரியலங்க இடம், மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. ஆனா அந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னா, சிரிச்சுக்கிட்டே, நான் எதுவுமே சொல்லல, சிரிச்சுக்கிட்டு ஐயோ சரி ஓகே விடுங்க நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். சரிங்களா? கேட்டா சொல்லு முதலியா இழிக்கிற. ஆனா உங்களுக்கு உங்க தன்மானத்துக்கு இல்ல எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. நான் நீ ஆனது பாக்குறேன், அந்த இடத்துல நான் என்னத்த தன்மானம் பார்க்க வேண்டியது இருக்கு சொல்லுங்க பாப்போம். ஒரு நிமிஷம் இருக்கு, ஒரு நிமிஷம் அப்படி தள்ள. இவன் திருந்த மாட்டான் எத்தனோட சொல்றது? அவங்க திடீர்னு அவங்களுடைய கோப தாபங்கள்லயோ இல்ல அவங்களோட கஷ்டத்திலேயே நான் காயப்படுத்தினாலும் காயம் காயமாகவே தான் இருக்கும். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சார் ஆக்சுவலா அந்த வார்த்தை சொன்னதே நான் தான், எப்ப சொன்னது மறந்துட்டேன். பார்த்தா அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். இப்படி வேணா பாரு தம்பி. நீங்க அங்க போய் உட்கார்ந்து ஏன் கேக்குறேனா? இல்ல ஏதோ இது கவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு விட்டாங்க. இல்ல நேந்திங்க பாவம். நீங்க வாங்க இங்க வாங்க, உங்களை பிரச்சனை பாவம் எங்களுக்கு எதுக்கு? நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. யாராவது ஒருத்தங்க என்ன ஒரு நிமிஷம் நீ பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ண, நான் வந்துட்டேனா, நான் என்னால வெயிட் பண்ண முடியாது. சீரியஸா சொல்றேன், எங்க அம்மா வெயிட் பண்ணுன்னு சொன்னாலும் நான் பாட்டுக்கு ஸ்கூட்டி எடுத்துட்டு வந்துடுவேன். நீ நடந்து அப்படியே போ. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க நீ. நான் 1 hour நின்னுர்க்கேன் ரயில்வே ஸ்டேஷன்ல. எந்த பொண்ணோ பையனோ யார் நிப்பா? என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் நாங்க லூஸ் பண்ணிருக்கேன். எல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. நான் எங்க காலேஜ்ல கவுன்சில் மெம்பர் சார். நான் இத ஐ மீன் எனக்கு எப்படி சொல்லன்னு தெரியல. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? அவங்க கிட்டலாம் ஒரு கெத்து காட்டுவேன். ஆனா எனக்கு வந்து என்னோட பாய் ஃப்ரெண்டோட ஒரு பிரச்சனையா என்ன ரோட்ல நில்லுன்னு சொன்னாலும் நான் நிக்க ரெடி. பொண்ணை நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படியே இருந்துட்டா எங்க குடும்பத்துக்கே ரொம்ப நல்லதுங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ செல்ஃப் ரெஸ்பெக்ட் அந்த டேர்மை வச்சு எங்களுக்குள்ள வர சண்டையை நான் என்னால அவாய்ட் பண்ண முடியுது. எனக்கு மேல சிம்பத்தி நான் எனக்கு கிரியேட் பண்ணிக்க முடியுது அவர்கிட்ட. உனக்கு வெக்கமா இல்ல? ஏன் வெக்க பண்ண? இந்த காலத்து இளைஞ பூரா வெக்கம், மானம், சூடு சொரணை பேங்க்ல பிக்சர் டெபாசிட்ல போட்டு வச்சிருக்காங்க. Sympathy is not required in relationship. Please stop it there. Don't take it to sympathy. Gain respect, gain love, gain more love. அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். உங்களுக்கு love பிடிச்சிருக்கு, you're happy with your love. God bless. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.